ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த மேக்ஸில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல்னு சொல்லி மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னால் ஒரு காமனான ஒரு வேர்டு, அது சப்ஜெக்டை குறிக்கும். இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பல டைரெக்ஷனில் இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை உருவாக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு வேரியபிள் வேணும், ஒரு கான்ஸ்டன்ட் வேணும், அது இல்லாமல் அது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஎஃபிஷியன்ட், அதாவது தமிழில் சொல்லப்போனால் கெழும்பாங்க. ஸோ அது வேணும். இதெல்லாம் வச்சு சில மேத்தமெட்டிக்கல் மாடல் உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகரல், டிஃபரன்ஷியேஷன், அதுமாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்கு சிம்பிள்ஸ், அது இல்லாமல் இந்த லேம்டா இந்த மாதிரி சில சிம்பிள்ஸை வச்சு மேத்தமெட்டிக்கல் மாடலை நம்ம க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸில் படிக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் தான். அதான் சொல்லுவோம், பல டைரெக்ஷனில் உருவாக்குவாங்க. ஒரு அல்ஜிப்ரிக், அதாவது ஒரு இயற்கணித சமன்பாடு மூலமாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு உருவாக்குவாங்க, இன்டகரல் வச்சும் உருவாக்குவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அது மாதிரி தீரம் படிப்போம், சில ஸ்டேட்மெண்ட் படிப்போம், அதை வந்து டெரிவேட் பண்ண சொல்லி படிப்போம். ஸோ அது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். ஓகேவா? சரி, ரைட். இப்போது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமேஷன் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ஐ இருக்கு. ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ஐன்னு ஒரு இது உங்களுக்கு இந்த ஸ்லைடில் வரும். ஸோ இந்த ஏ ஒரு கான்ஸ்டன்ட், இந்த சமேஷன் உள்ளே கொண்டு போகும்போது அந்த எக்ஸ்ஐக்கு மட்டும் பொருந்து பியை நம்ம வெளியே எடுப்போம் இல்லையா? ஸோ இந்த சமேஷன் எக்ஸ்ஐக்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படி சில ரூல்ஸை வந்து அதை வந்து பூர்த்தி செய்கிறதா இருக்கும். சில ரூல்ஸ் இப்போ சமேஷன் உள்ளே கொண்டு போகும்போது கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம சமேஷன் போட மாட்டோம் ஏக்கு, ஆனால் பிக்கும் போட மாட்டோம், ஆனால் எக்ஸ்ஐக்கு நம்ம போடுவோம். ஓகேவா? சில கான்செப்ட், அதாவது மேத்தமெட்டிக்கல் மாடலுங்கிறது ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு வரணும். சும்மா எல்லாத்தையும் நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடல்னு சொல்ல மாட்டோம். அதுமாதிரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இல்லைன்னா ஒரு கனச்செவ்வக ஸ்பியர் இருக்குது, அது இல்லாமல் ஒரு கோன் இருக்குது. ஸோ இதனுடைய பரப்பளவு, ஏரியா அண்டு இதனுடைய வால்யூம் இதெல்லாம் கண்டுபிடிக்கும்போது நமக்கு சில ஃபார்முலாஸ் நம்ம செய்வோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது அதில் லென்த் இன்டு ஹைட்டு, ஹைட் இன்டு வெயிட், அப்போ அது நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிளியராக ஆன்சர் கிடைக்கும். அப்போ அந்த மாடலுக்கு நமக்கு ஆன்சர் எரர் இல்லாமல் கிடைக்கும். அப்போ மேத்தமெட்டிக்கல் மாடலுங்கிறது நமக்கு முடிஞ்ச மட்டில் எரர் இல்லாத அளவு வரணும். அதாவது எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாத மாதிரி நமக்கு கிடைச்சா, அப்படி ஒன்று உருவாக்க முடிஞ்சால், ஸோ அதுதான் நமக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சதுரத்தோடைய பரப்பளவு ஸ்கொயரோடைய ஏரியா வந்து ஏ இன்டு ஏ, அதாவது ஏ ஸ்கொயர் போ. அப்போ ஏவோட மதிப்பு போடும்போது நமக்கு வந்து இது கிடைக்கும், அதனுடைய பரப்பளவு, அதாவது ஏரியா நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த ஏ ஸ்கொயருங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மாடல் ஆஃப் த ஸ்பியர், அதாவது ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம படிக்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவும் மேத்தமெட்டிக்கல், இதே மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிச்சு, எல்லா கண்டிஷனுக்கு உட்பட்டு முடிஞ்சிச்சு, அதை டெரைவ் பண்ண ப்ரூவ் பண்ண நம்மளால் முடியுதுன்னா, ஸோ நம்மளும் ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிஷியன் தான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.